Hi hello friends, welcome to Village Tech Plus. நான் உங்கள் விவேக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னாக்க விவோ கம்பெனில இன்னொரு புதுசா ஒரு மாடல் விட்டுருக்காங்க. அதாங்க விவோ Y3s னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு Y1s அப்படின ஒரு மாடல் விட்டுருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தா அதுவே பாக்ஸை பெருசாகிட்டு Y3s அப்படின்ற மாடல் புதுசா விட்டுருக்காங்க. இதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பாக்ஸ் பெரிய சைஸ்ல இருக்குது. ஃபோனும் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன ஸ்பெக் இருக்குன்னு ஓரளவு பார்த்தலாம். 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 6.51 inches ஸ்கிரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டி டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Y3s மொபைல் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. செம்மையான ஒரு கலரில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பாருங்கள், பல மின்னுது பாருங்கள். நல்லா இருக்குது கலரு. ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பேர் தான் மின்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இந்த கலரு நல்லா இருக்குது கலரு. வேறு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் என்னமே ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கேமராவில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்ம பார்த்த மாதிரி அந்த Y1s அப்படின்ற பழைய மாடல் சின்னோண்டாக தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா 6.51 inches ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இது ஓரலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் மேலால் பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்குறாங்க. கீழ் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தாங்க USB சார்ஜர் போர்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் ஒன்று இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் ஒன்று இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. வேறு என்ன இருக்குங்கிறத ஃபோன் ஆன் பண்ணி உள்ளே போய் பார்த்துடலாம். இதோட வெயிட் கூட கம்மியாக தான் இருக்குது. 190 கிராம் தான் இருக்குது. பெருசாக இருக்குது. ஃபோன் பார்த்தா வெயிட் அதிகமாக இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. 190 கிராம் தான் இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி அதோட ஃபோட்டோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குது, டச் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, செட்டிங்கில் போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ ஃபோனை பூட்டப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனில் என்னென்ன இருக்குங்கிறதோட அந்த பாக்ஸ்லேயே ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன நம்ம பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறோம்னான்ட்டுன்னு. அந்த பாக்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சார்ஜர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் USB கேபிள் ஒன்று இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. டிரான்ஸ்பரண்டாக ஒரு கேஸ் ஒன்று இருக்குதுங்க. இதில் அது நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இல்லை நார்மலாக எல்லாத்துலையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஃபோனை. இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஆன் பண்ணியாச்சு. நம்ம உள்ள செட்டிங்ஸில் போய்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒன்று அபவுட் ஃபோன் அவ்வளோ போய்ட்டோம். டிவைஸ் நேம் பார்த்துட்டோம். நம்ம Y3s அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, வேரியன்ட் பார்த்தோம்னாக்கா 2 GB RAM 32 GB ஸ்டோரேஜில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸர் 2.3 GHz ஆக்டோ கோரில் MediaTek P35 கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 11 பேஸ் பண்ணி Android 11 தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 4G மொபைலாக தாங்க கொடுத்துருக்குறாங்க இதில் நமக்கு. அப்புறம் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5000 mAh பேட்டரி பேக்கப்பில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அது ஒன்று மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அக்சஸ்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு ஐ மேனேஜரு, மொபைல் பில்டரு, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அடிஷ்னலாகவே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்றும் கொடுக்கலங்க. இதோட ஃபோனோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஃபோன் சைஸ் பெருசாக இருக்குது. ப்ளஸ் கலர்ஸ் தாங்க இதோட மெயினே வந்து கலர்ஸ் தான். இதில் ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாரி ப்ளூ, அப்புறம் பியூர் ஒயிட், அப்புறம் மின்ட் க்ரீன் அப்படின்னு 3 கலர் கொடுத்துருக்காங்க. இது நம்மக்கிட்டே இருக்கிறது மின்ட் க்ரீன். அந்த க்ரீன் கலர் தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது கலரு. வேறு ஒன்றும் இல்லை. இதோட கேமரா குவாலிட்டி 13 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவிலே ஆட் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
நாம இது வரைக்கும் விவோ Y3s அப்படிங்கிற மாடலை அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இதோட ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது நான் கமெண்ட் போட்டு விட்றேன். அதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்துருந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ் அறிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.